இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு தான். ஏன்னா ஸ்டார்டிங்ல நடிப்பு அரக்கி சாண்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு எண்டிங்ல பாத்தீங்கன்னா நடிப்பு அரக்கன் விக்ரமோட பர்ஃபார்மன்ஸோட முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்கங்க பாத்தீங்கன்னா நிறைய வன்மங்களை கொட்டிட்டானுங்க. இந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுங்கனா எவன் உனக்கு பிடிக்கலையோ அதெல்லாம் தூக்கி ஒஸ்ட்லயும், எவன் பிடிச்சதோ அதெல்லாம் தூக்கி பெஸ்ட்லயும் போடுறானுங்க. ஏன்டா மனசாச்சே இல்ல, இனிமே நீங்க திருந்தல அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருந்தது. இதெல்லாம் கடந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு வந்து அந்த 24 மணி நேரம் எந்த ஃபேமிலி வீட்டுக்குள்ள இருக்காங்கன்னு ஒரு விஷயம் வந்ததுல. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதிரைக்கு அந்த ஜாக்பாட் அடிச்சது, ஆனா அடிச்சும் அதை தூக்கி குப்பையில போட்ட மாதிரி தான். அது யூஸே இல்ல. அது என்ன மேட்டர் அப்படின்றது டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ராவை கூப்பிட்டு வச்சு கனி வந்து பொங்குன்னு குத்துறாங்க. அதாவது சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு நீ என்ன வேணா சொல்லிட்டு அவங்க பாட்டு ஒரு மூலையில போயிட்டு இந்த பிரச்சனையோட சொக்காவை தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த சட்டையை எவனாவது புடுங்கடா, முடியலடா. அந்த சட்டையை துவைக்கிறாங்களா இல்லையான்னு கூட தெரியல. எப்ப பார்த்தாலும் அந்த ஒரே சட்டையை எடுத்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு போய் உட்காந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு துவைக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பிரச்சனையே அந்த ஃபேமிலி ரவுண்ட்ல உள்ள வந்து ஏமா தாய என் சட்டையை தயவு செஞ்சு கொடு, நீ என் சட்டையை வச்சுக்கிறதால உன்னை அடிக்கிறது இல்லாமல் என்னையும் சேர்த்து அடிக்கிறானுங்கம்மா அப்படின்ற மாதிரி அந்த ஆளே புடிங்கிட்டு போனாதான் உண்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சட்டையை வந்து விடவே மாட்டுறாங்க. எனக்கு என்னன்னா அவங்க புருஷன் வீட்டுக்கு தானே போயிருக்காரு, இல்லை வேற எங்கேயாவது போயிருக்காரு, ஒன்றுமே புரியலைங்க. இந்த அளவுக்கு அந்த சட்டையை இவ்வளோ நாள் கேரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியல, மேபி சாண்ட்ராவோட ஒரே ஆயுதம் அந்த பர்ஃபார்மன்ஸு. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எமோஷனல் கண்டென்ட் நம்ம கொடுக்கணும், இந்த சிம்பத்தி ஓட்டை வாங்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறிக்கோளாக இருக்காங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. எனிவேஸ் கனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பான்னு ஒரு பாட்டை வச்சு, அதாவது பாப்பான்னு பாட்டு இல்லை, இந்த பாட்டில் வந்து பாப்பான்னு சொன்னீங்க, அது என்னோட பாப்பாவை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணி சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனி மேலே ஒரு குற்றச்சாட்டை நேற்று எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் என்ன ஆகுது, கனி கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, ஏங்க நான் எதுக்குங்க உங்களோட குழந்தைய வந்து மென்ஷன் பண்ணி நான் பாட்டு பாடி கலாய்க்க போகிறேன், நான் எதுக்குங்க அப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்டால், இல்லை நீங்கள் பண்ணுறீங்க. அவங்க சாண்ட்ராவோட பதில் இருக்குல்ல, எனக்கு ஒரு பக்கம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது. ஏன்னா கனி அவ்வளோ எமோஷனலாக கேட்குறாங்க, நான் பண்ணேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம். ஏங்க நான் எங்கேருந்துங்க பண்ண போகிறேன், அது எனக்கு தெரியல. இப்போ என்னங்க சொல்ல வரீங்க, அது நான் எதுக்கு சொல்லணும் உங்ககிட்ட? அதாவது அந்த பதிலாம் எப்படி இருக்குன்னா, கனியை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பீக்கில் இருக்காங்க, ட்ரிகர் ஆகி. இதில் இன்னும் ட்ரிகர் பண்ணுற மாதிரி பயங்கரமாக இருந்தது சாண்ட்ராவோட பதிலாம். பயங்கரமா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பு தான் இருந்தது. ஏன்னா இங்க பீக்ல ஒருத்தவங்க கத்திட்டு இருக்காங்க, ஆப்போசிட்ல ரொம்ப காமா உட்காந்துக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க, அப்படி இல்லையே அதெல்லாம் பண்ண முடியாது, சாரியா கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இந்த சாண்ட்ரா பண்ணுது. அந்த கனிக்கு அதாவது உனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஓகே அதை அட்ரஸ் பண்ணுறதோட முடிச்சா சரி, சாரி கேளு. ஏமா சாரின்றது ஒருத்தன் உணர்ந்து கேட்கறது. கனி இப்போ இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த சாரின்னு வச்சுட்டு ஓட்டுறது எனக்கு புரியல. சாரி கேட்டால் அப்படியே எல்லாம் மறந்துடுவேன், நீ மறக்க மாட்டல. அப்புறம் என்ன விஜய், அப்புறம் கடைசியில் வந்து இது எங்கே சாரி கேட்க வைக்கணுமோ அங்கே நான் சாரி கேட்க வைக்கிறேன், விஜய் சேதுபதி கிட்ட வந்து சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏமா கனி என்னம்மா நீ உனக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார் விஜய் சேதுபதி, இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு சாண்ட்ரா விட்டு குத்துருவாரா? என்ன இருந்தாலும் மச்சானோட பொண்டாட்டிமா அதுமா விட்டு கொடுப்பாரு. கண்டிப்பா வீக்கெண்ட்ல வந்து பாருங்க, சார் எனக்கு வந்து சாண்ட்ரா வந்து சாரியே கேட்கல. ஏமா கனி சாரி கேட்கறதும் கேட்காது அவங்க விருப்பம், அதை எப்படிங்க நீங்க இதுக்கு இது ஃபோர்ஸ் பண்ணி கேட்க சொல்லுவீங்க? அவங்க கேட்டா வாங்கிக்கோங்க, கேட்கலன்னா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சனினே வருதுங்க. கனியை பார்த்தீங்கன்னா செவில் மேலே ஒன்று அச்சுதான் உட்கார வைப்பாரு. ஏன்னா கண்டிப்பா ஃப்ரெண்டோட பொண்டாட்டி விட்டு கொடுக்க மாட்டார்ல. எனிவேஸ் ஆனால் கனி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாரி கேளுன்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா திவ்யா கத்தந்தால அந்த இடத்துல திவ்யாவுக்கும் கமருதனுக்கும் டஃப் ஆச்சு. அங்கே டஃப் ஆனவொன்னே பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து கொஞ்சம் டைவர்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கனி வேறு சொல்கிறாங்க, எங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை எங்க டைவர்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கும் பிரச்சனைனா அவங்களுக்கு அவங்க பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை பேசும்போது வேற எந்த பிரச்சனையும் வரவே கூடாதா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. எனிவேஸ் அந்த திவ்யா மேட்டரை பார்த்தீங்கன்னா 1 hour எபிசோடில் அப்படியே டக்குன்னு கட் பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக போச்சு. நான் காலையில் போட வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன மேட்டர் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் அந்த சூடு பட்டு கத்திட்டேன் அப்படின்னு நம்ம பயந்து கத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கமருதீனும் எஃப்ஜியும் பார்த்தீங்கன்னா லூசுன்னு வந்து திட்டாங்க, லூசு மாதிரி பண்ணாத அப்படின்ற மாதிரி. ஸோ திட்டினதுனால திவ்யாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆதிரை அப்புறம் திவ்யா இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி வெறப்பாக வந்து ஏறினதுனால கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகி கடைசியில் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் அதை ஒரு ரீசனாக வச்சு தான் சொன்னாப்ல. ஸோ அது அவ்வளோ பெருசாக வரல, ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் ஹீட்டாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது பயங்கரமாக 2 பேரும் மறுபடியும் வார்த்தையை விட்டுக்கிட்டாங்க. அதாவது வார்த்தையை விடுறது மீன்ஸ் எப்படி சொல்கிறது, கமருதீனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி நீ இப்படி தான் உனக்கு இதுதான் வரும் அப்படின்ற மாதிரி திவ்யா பேசியிருந்தாங்க. அதேமாதிரி கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அப்படி கத்துறாங்களோ அதே மாதிரி இந்த ஆளும் கத்தி காமிச்சிருந்தாரு. கமருதீனே உனக்கு வாயில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்குது, போன வாரம் தான் உண்டு வாங்கினேன், கொஞ்சம் அமைதியாக உட்காரு அப்படின்ற மாதிரி. பார்வதி தான் பக்கத்துல இருந்து காம் வாயை விட்டுறாதடா மாட்டிப்படா, வார்த்தை வருது பாரு, அப்படியே வாயில வச்சு உள்ள தள்ளு. பார்வதி லிட்டரலா கமருதீன் வாயை போத்துனாங்க. ஆக்சுவலா அந்த அளவுக்கு கமருதீனை பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு புரியலையே, அவ்வளோ கமருதீன் சுத்தமா கண்ட்ரோல் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுது.
எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை நான் வந்து 24 மணி நேரம் இருக்க வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி கமுருதின்ட்ட சொல்ல கமுருதி தூக்கி வாரி போட்டுது. என்னது உங்கள் அம்மா இருக்க சொல்ல போறியா, இருக்க வச்சு எனக்கு கும்மாங்குத்து குத்த வைக்கிறதுக்கா? அதெல்லாம் அதாவது கமுருதின் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அது வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி அவங்க பார்வதி கேட்குறாங்க. கமுருதின் வந்து நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கடுத்து அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார் பார்த்தீங்களா, பார்வதியே ஓட்டு போட அதாவது ஓட்டிங் வச்சிருந்தா கூட பார்வதி நான் ஓட்டு போட்டுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னால அதுதான் கமுருதின் எண்ணம். அவரை பொறுத்த வரைக்கும் பார்வதி வீட்டுல இருந்து வரவங்க 24 மணி நேரம் இருக்கக்கூடாது, வந்தவனும் ஓடி போயிடணும் அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா கமுருதினுக்கும் சில பயங்கள் இருக்க தானே செய்யும். ஏன்னா பையபுல என்னென்ன வேலை பண்ணியிருக்கு அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா கமுருதின் தான் அக்யூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியல. மெயின் அக்யூஸ்ட் பார்வதி தான். இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்ல A1 அவங்க தான், A2 தான் இவரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் பார்வதி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிஃபெண்ட் பண்ணி பேசுகிறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா வந்து இருக்கணும், அதே மாதிரி ஆதிரையும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா இருக்கணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. இதில் கனி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடுவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டாங்க. அது ஒரு எபிசோடில் கட் பண்ணிட்டாங்க. அதாவது நீங்கள் 2 பேரும் உங்கள் அம்மாவும் இருக்க சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு பேசிக்கிட்டு அப்புறம் என்கிட்ட வாங்க, நான் வந்து என் பசங்களை வந்து இருக்க சொல்ல போகிறேன். ஸோ அதனால் நான் தனி கேட்டகரி, நீங்கள் தனி கேட்டகரி, உங்களுக்குள்ளே பேசிக்கோங்க அப்படின்னு நம்ம செம்மையாக பார்த்தீங்கன்னா டாப்பிக்கை டைவர்ட் பண்ணி விட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா யாருக்கும் ஒத்து போல, அதெல்லாம் முடியாது, எனக்கு நான் இருக்கணும். இதில் கமுருதின் மட்டும்தான் டக்குன்னு பேக்கஸ்டா, ஏன்னா தான் அவங்க அக்கா அப்புறம் மாமா இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே வேணாம் அப்படின்ற மாதிரி பேக்கஸ்டான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. அதாவது எங்கள் அம்மாவை கூட்டு வரணும், எங்கள் அம்மாவுக்கு வந்து எனக்கோசம் எல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. அதில் ஆதிரை சொன்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேலிடாக தான் இருந்தது. ஏன்னா ஆதிரையை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மாக்காக நான் எதுவுமே பண்ணலை, இது வரைக்கும் உங்களை சென்னையை தாண்டி தமிழ்நாடு தாண்டி வெளியே எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்க்கே கூட்டின்னு போனதில்லை. ஸோ அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அதனால் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது கொஞ்சம் வேலிட் ரீசன் தான் வச்சுக்கோங்களேன். இன்னொரு சைடில் கனி வந்து என்னோட பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த இடத்துல ஆதிரி ஒரு மேட்டர் சொன்னாங்க, ஏமா கனி உன் பசங்க இப்போ தான் 16 வயசு சின்ன பசங்க, ஸோ அவங்க வாழ்க்கையில் பார்க்கறதுக்கு நிறையா இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு அவள் தான் எங்கள் அம்மாவோட லைஃப் வந்து எங்களுக்காக வாழ்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அதனால் இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நல்ல பாயிண்ட் வச்சாங்க. கடைசியில் எந்த பாயிண்ட்டும் வேலைக்கு ஆகலை. கடைசியில் என்ன வேலைக்கு ஆச்சுன்னா அமித் வந்து குச்சி தூக்கின்னு வந்தார்ல, அதாவது பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னோ ஸ்கெட்ச் போட்டாங்க. கடைசியில் அது ஒரு குச்சியை வச்சு பார்த்தீங்கன்னா அமித் வந்து முச்சு விட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அந்த குச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரைக்கு ஃபேவராக வந்துருச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரை ஜெயிச்சு ஏன் அது யூஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வந்தேன்னா, ஏன்னா ஆதிரை இந்த வாரம் வீட்டுக்கு அமிச்சிருவானுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன் ஆதிரை வீட்டுக்கு அமிச்சிருவானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆதிரை கேப்டனாக இருந்தாலும் வேஸ்ட்டு, அதே மாதிரி ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 24 மணி நேரம் அவங்க ஃபேமிலி இருக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு ஜெயிச்சாங்களா அந்த ஜாக் பாட்டு, அதுவும் வேஸ்ட்டு தான். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா துரத்தி விட்ருவானுங்க. ஆதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே உங்கள் லக்கு ஃபேவராக இருந்தாலும் பிக் பாஸ் டீம் உங்களுக்கு ஃபேவராக இருக்க மாட்டானுங்கன்னு தான் தோணுது. பார்க்கலாம், அதையும் மீறி ஓகே ஆதிரி மேலே ஏதாவது கருணைப்பட்டு வெயிட் பண்ண, அதாவது தக்க வைக்க போகிறாங்களா என்னன்றதை பார்க்கணும். ஏன்னா ஓட்டிங் பேசிஸ் தான் இவங்க எடுக்க போகிறது இல்லையே. எனிவேஸ் இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரிக்கு ஃபேவராக இந்த வந்து விஷயம் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் வருது. அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு ஒன்று சூஸ் பண்ணும்போது முதல்ல பெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் பெஸ்ட் யார் சொன்னாங்க, கமுருதின். இவங்க 2 பேர் பெஸ்ட் பர்ஃபார்மரில் சூஸ் பண்ணாங்க. ஸோ இவங்க 2 பேர் பெஸ்ட் பர்ஃபார்மரில் சூஸ் பண்ணது காரணம் கமுருதின் உண்மையிலே வேலை செஞ்சான், டாஸ்கில் இன்வால்மெண்ட்டாக இருந்தான் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி கனியும் பார்த்தீங்கன்னா டாஸ்கில் இன்வால்மெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதனால் பெஸ்ட் பர்ஃபார்மர் சூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை, ஏன்னா இவங்க 2 பேர் தான் நல்லா பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால எல்லாம் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஒஸ்ட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு இருக்க பர்சனல் காண்டை வந்து சொல்றாங்க. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை சொல்றது, திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சொல்றது. ஸோ இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் பர்சனல் காண்டு. இன்னொரு சைடில் ஒரு ஸ்ட்ராட்டஜி வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க, கானா வினோத்தை அடிச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி. டே உங்களுக்கு அநியாயமாக தெரியலடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஒஸ்ட்டாலாம் எதுவும் பண்ணல, டாஸ்க்லையும் இன்வால்மெண்ட்டாக தான் இருந்தார். அவர் பண்ண ஒரே தப்பு அந்த பாட்டு கண்டுபிடிக்கிற டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி ஏரியா கிட்ட போய் அந்த பாட்டை ஒட்டு கேட்கறதுக்கு போயிட்டாப்புல. ஸோ அந்த ஒரு காரணத்தை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் குத்துன்னு குத்திட்டானுங்க. ஆக்சுவலாக ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் சொல்லுங்கள், சபரி தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர். டாஸ்க்லையும் பெருசாக பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆன மாதிரி இல்லை. அதே மாதிரி அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் தெரியலங்க. ஒருத்தன் இருக்கிறான் வீட்டுக்குள்ளே வாழ்றான் சபரின்னு ஒருத்தனே இன்னைக்கு கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கமுருதின் ஹெல்ப் பண்ணாரு பாருங்க, அப்போ தான் தெரியுது. அது வரைக்கும் சபரின்னு ஒருத்தன் இருக்கானே தெரிய மாட்டுது. அந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள ரொம்ப ஜாலியா இந்த நாமினேஷன் எதை பத்தியுமே கவலைப்படாம ரொம்ப சொகுசா ஒருத்தர் வாழ்ற அப்படின்னா அது சபரி தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா சபரி ஒருத்தன் இருக்கானா அப்படின்ற ஒரு டவுட்டே வருது. ஓ வீட்டுக்குள்ள தான் நீ இருக்கியா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி போன வீக்கெண்டே சொல்லிட்டு போனாரு, சபரி எங்க இருக்கீங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மட்டும் இல்லை, எந்த வாரமும் சபரி எங்க இருக்காருன்னு தெரிய மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். நான் கூட முதல் 2 வாரம் நினச்சேன் சபரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 வாரம் கழிச்சு திருப்பி கம்பேக் கொடுப்பான், ஏதாவது பயங்கரமாக பேசுவான் வைப்பான் அப்படின்னு நினச்சா அவன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சீசனே முடிகிற வரைக்கும் இப்படி தான் இருப்பான் போல. வீட்டுக்குள்ளே ஏன் இருக்கும் எதுக்கு இருக்கும்னு தெரியாமல் எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கான். எனக்கு என்னடா சபரி டே போடா நீ அப்படி. அட்லீஸ்ட் நான் கூட நம்பிட்டு இருந்தேங்க சபரி ஏதாவது பண்ணுவான், அவங்ககிட்ட ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்.
கடைசி வரைக்கும் அவன் வெளியே வரமாட்டான் போல, அவனோட மாஸ்க்கை உடைக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்னைக்கு அவன் உடைக்கிறானோ அவனோட கேம் அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் ஸ்டார்ட் ஆகாது, மேபி இதுக்கப்புறம் 10வது சீசன் அப்பயும் எட்டி பார்த்துறாத சபரி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தையும் சாண்ட்ராவையும் தூக்கி போட்டாங்க. சாண்ட்ராவை போட்டது தப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா தப்பு இல்லை. ஏன்னா சாண்ட்ரா ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கிட்டே தான் உட்காந்துட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க தூக்கி போகலான்னு வச்சுக்கோங்களேன். இதில் 3 பேர் ஒஸ்ட் பர்ஃபார்மர் வந்தாங்க. இதில் எஃப்ஜே வந்தார், அப்புறம் சாண்ட்ரா, கானா வினோத். இதில் வந்து மெஜாரிட்டி ஓட்டு அதுக்கப்புறம் ஓட் பண்ணதில் இதில் கானா வினோத்தும் சாண்ட்ராவும் தூக்கி போட்டாங்க. ஸோ கொஞ்சம் கானா வினோத்துக்கு அது அன்ஃபேர் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மரில் வராமல் இருந்ததா திருப்பி கேப்டன்சி டாஸ்கில் போயிருக்கலாம், கேப்டனாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. மேபி அது கொஞ்சம் அன்ஃபேர் தான். ஸோ இதுக்கப்புறம் தான் ஒரு மெயினான டாபிக், அதாவது இந்த கேப்டன்சி டாஸ்க். இந்த கேப்டன்சி டாஸ்க்கு ஆக்சுவலாக கொஞ்சம் வந்து டஃப்பான டாஸ்க் தான், இல்லைன்னே சொல்ல. இதில் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயரும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சப்போர்ட்டர்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதில் சூஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஆதிரையும் அதே மாதிரி கனியும் 2 பேரும் விக்கல் சீக்கிரமுக்கு அடிச்சுக்கிட்டாங்க. அங்கே தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. விக்கல்ஸுக்கு அப்பயே பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து பீக்கில் போயிடுச்சு. அதாவது ஓகே நம்மளுக்காக 2 பேர் அடிச்சுக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. கடைசியில் பார்த்தீங்கன்னா கனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கல் சப்போர்ட் பண்ணார். ஆதிரை வந்து எஃப்ஜேவை சூஸ் பண்ணாங்க, வேறு வழி இல்லாமல் தான் சூஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எஃப்ஜே வந்து நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி நல்லா தான் பண்ணான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த இடத்துல மேட்டர் என்னன்னா விக்கல்ஸு அந்த மாதிரி காலை பிடிச்சி அப்படியே பார்த்தீங்கன்னா மொத்தமாக இழுக்கிறாருங்க. ஆதிரை பொத்துன்னு கீழே விடுறாங்க. இன்கேஸ் அவன் கையில் ஏதாவது அடிப்பட்டு இல்லை மூஞ்சி மோகிறதா பேர்ந்துருந்தா என்ன பண்ணுவாப்பில் இவர். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் அழுதார்ல, அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போட்டார்ல, நல்லா நடிக்கிறீங்க விக்ரம், நல்லா நடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன ப்ரோ இன்னும் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அழுகுறாரு, என்ன ப்ரோ இதெல்லாம் நடிப்பு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஒருத்தன் அங்க வந்து ஆதிரையை கீழே தள்ளி விட்டான். தள்ளி விடும் போது அவனுக்கு ஃபீலே ஆகல, நல்லா கேட்டுக்கோங்க, தள்ளி விடும் போது ஃபீலே ஆகல. அதே மாதிரி அங்கே எஃப்ஜே வந்து கேட்குறான், இதுதான் உங்க கேமா நடிக்கிறேடா இப்படி அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்படிதான்டா ஆமாண்டா அப்படின்ற மாதிரி அதே இடத்துல அந்த டாஸ்க் நடக்கும்போது சொல்லிட்டு தான் இருந்தாப்புல. ஸோ எல்லாம் முடிஞ்சுட்டு கடைசியில் வெளியே வரும்போது கூட சாரி கேட்கல, அவர் மன்னிப்பு கேட்கல. இங்கே வந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டான். இவன் நடிக்கிறான், பிக் பாஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்கான், நாயை மட்டும் இங்கே பேச வந்துடுறான், ஏன்டா அப்படி நடிச்சு தொலைற, உன்னோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பிச்சு விக்ரம் பார்த்தீங்கன்னா சுக்கான உருகினா. அதுக்கப்புறம் விக்கல்ஸுக்கு என்ன தோணுதுன்னா, ஓகே அங்கே வந்து அமித்து சொல்கிறாரு இப்படி ஆடிடக்கூடாது விக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எல்லாரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பேச அதாவது ஒருத்தர் மேலே ஒருத்தர்லாம் இல்லை, எஃப்ஜே தான் அங்கே பேசுகிறான், எஃப்ஜே தான் கிளிக்கிறான். அவன் கிளிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2-3 பேர் வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க. அமித், இந்த சுபிக்ஷா கூட சொன்னாங்க இந்த மாதிரி பண்ணது ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ஆனால் விக்கல்ஸ் கிட்ட சொல்ல, சைலண்டாக போய் ஆதிரை கிட்ட மட்டும் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னா, விக்கல்ஸ் ஒரு தப்பு பண்ணோன்னே அதுக்கு உடனே சாரி கேட்காம அந்த இடத்துல உடனே சாரி கேட்டாலும் நம்ம வந்து நம்ப போறது இல்லை, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த இடத்துல எஃப்ஜே சொன்னதுக்கு அப்புறம் விக்கல்ஸ் ஒரு நிமிஷம் தலையை குஞ்சு யோசிச்சாப்ல பாருங்க, அங்க புடிச்சிட்டான் பாயிண்ட்டை. அதாவது இது வந்து இஷ்யூவா மாறிடுச்சு, ஓகே இப்போ நம்ம மன்னிப்பு கேட்கல, இது வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வைக்கல, இது ஒரு க்ளோசர் கொடுக்கலன்னா கண்டிப்பா வீக்கெண்டில் போட்டு நம்மளை கிளிப்பாங்க அப்படின்றது விக்ரமுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே வந்து ஆரம்பிச்சாங்க மொத்த பேருக்கிட்டையும் மன்னிப்பு காலைல வந்து மன்னிப்பு கேட்குறேன். எனக்கு இங்கே மன்னிப்புன்றது ஒரு விஷயமே இல்லை. விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் தப்பிச்சிட்டு இருக்கிறதே அப்படிதான். எந்த ஒரு கேஸ்லையுமே ஒருத்தர் மாட்டாமல் இருக்கிறது எப்படின்னு நினைக்கிறீங்க? இப்படிதான். அதாவது என்ன நடந்தாலும் சரி உடனே அதுக்கு வந்து மன்னிப்பு சாதாரணமாக கேட்கக்கூடாது, அதுக்கு ஆஸ்கார் அவார்ட் ரேஞ்சுக்கு ஒரு நடிப்பை போட்டு மன்னிப்பு கேட்டால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, இந்த கானா வினோத் ஜெயிலிருந்து ஓடி வந்தார்ல, விக்ரம் வாடா என்னடா அதான் உணர்ந்துட்டல ஓடி வந்தார்ல, அதுதான் விக்ரமுக்கு தேவை. விக்ரமுக்கு அதுதான் தேவை. இங்கே வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸை கொட்டிட்டோன்னா மொத்த பேரும் பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு மேலே இவன் எப்படி அடிக்கிறது, விழுந்தே விட்டானா ஏன்னு சொல்லுவாங்களே, அதனால் விட்டுருவாங்க அப்படின்றதான் இங்கே கேள்வி. எஃப்ஜே வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்ன தான் வன்மத்தை அவன் வன்மத்தை தான் கொட்டினான், அவனுக்குள்ளே இருந்தது தான் கொட்டினான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் இல்லை, அவன் வந்து தப்பாக ஒன்றும் சொல்லியே இங்கே வந்து இப்படி வந்து பிக் பாஸுக்கு மரியாதை இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுவான், ஆனால் இவனே இப்போ இப்படி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி கேட்டாலாம் கரெக்டு தான். அதாவது அங்கே ஏதாவது ஒன்று நடந்துட்டா நான் அது வந்து வாண்டடாக பண்ணலடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே மன்னிப்பு கேட்கறது. அப்ப மிச்சவங்களை என்ன வாண்டடா பண்றதா? எல்லாருக்குமே கேம்ல தான் தப்பு நடக்குது, எல்லாருக்குமே அந்த கோவத்துல ஒரு பீக்ல எல்லாமே அந்த மாதிரி தான் பண்றது. ஆனா மத்தவங்க ஒரு விஷயம் பண்ணிட்டா அது எமோஷனல் டிராமாவா கிரியேட் பண்ணி அவங்கள செதைச்சிருவான். எனக்கு தெரிஞ்சு விக்கல்ஸ் பண்றதை விக்கல்ஸுக்கு திருப்பி பண்ணணும். நாளை பின்ன இந்த வீட்டில் எது நடந்தாலும் விக்கல்ஸ் மாதிரியே போயிட்டு எல்லாரும் மன்னிப்பு கேட்டுருங்க, எல்லாருமே போயிட்டு சாரி மன்னிச்சிருங்க எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அசிங்கம் என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு, எனக்கு புரியல, ஒரு விஷயம் நடந்துருச்சு, சரி ஓகே அசிங்கமாக இருக்குன்னு இத்தனை வாட்டி நீ கேட்கறதால என்ன நடக்குதுன்னா அந்த விஷயத்தை யாரையுமே நீ பேச விட மாட்டேற. இதுக்கு மேலே இவனை வந்து திட்டவே முடியாது. கேள்வி அதாவது ஒருத்தவங்களை கேள்வி கேட்காம கட் பண்ணுறதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று அவங்கள வந்து மிரட்டி உட்கார வைக்கணும், இன்னொன்று அவங்க காலில் விழுந்துருது, அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேள்வியே கேட்க மாட்டாங்க. இதில் 2வது ஆப்ஷன் தான் விக்கல்ஸ் எப்போ பார்த்தாலும் கையில் எடுக்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ இந்த அளவுக்கு உணர்ந்து ஒருத்தன் மன்னிப்பு கேட்குறான், இது தப்பு இல்லையா அப்படின்றான். இது வந்து உணர்ந்து கேட்கறத விட அவரோட ஸ்ட்ராட்டஜி இதுதான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா ஒரு இடத்துல நடக்கல, பல இடத்துல வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்துருச்சுன்னா உடனே அதுக்கு சாஷ்டாங்கமா உளுந்து மன்னிப்பு கேட்டு அதை பத்தினா முடிச்சு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட்ல யாராவது கொண்டு வந்து பேசுவாங்களான்னு கேட்டா அப்படி பேசினாலும் விஜய் சேதுபதி ஒரே பாயிண்ட் தான் எடுப்பாரு,
விக்கல்ஸ் அதுக்கு மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? அவர் எவ்வளோ வருந்தி மன்னிப்பு கேட்டார். நம்ம தான் எல்லாரும் பார்த்தல 1 ஹவர் ஷோவில் பார்த்தீங்களா எப்படி ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன் 1 ஹவர் ஷோவில் சூப்பராக ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் தான் சொல்கிறேனே, விக்கல்ஸுக்கு பயங்கரமாக ஒரு இது வந்து செட் பண்ணிட்டாங்க. அதாவது டைட்டில் வின்னர் இவர் தான். ஸோ அவர் வந்து எது பண்ணாலும் ஒரு நியாயம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் செட் பண்ணுறாங்க. இன்னொன்று ஒரே ஒரு கேள்வி, இங்கே விக்கல்ஸ் தப்பு பண்ணோன்னே இங்கே எஃப்ஜே தான் கேள்வி கேட்குறான், கத்துறான், எல்லாம் ஓகே. ஆனால் இந்த அரோரா, இந்த கனி, இந்த பீஸுங்கெல்லாம் ஒரு கேள்வி கேட்கல. கனி வந்து சொல்லுதுல, ஏமா அவர் தான் சாரி கேட்டார், அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அப்புறம் அந்த சாரி கேட்கறதுக்கு முன்னாடி நீ கேட்டே ஒரு வார்த்தை, ஏன் விக்கல்ஸ் அப்படி ஆனான்னு கேட்டே? நீ கேட்கல. ஏன்னா கனியால் அது கேட்க முடியாது. ஏன்னா விக்கல்ஸில் அது அவங்க தோஸ்தில். இங்கே வந்து கனி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கேட்கறதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டு அப்போ விக்கல்ஸ் சாரி சொல்லியிருந்தா பரவாயில்ல. எஃப்ஜே கேட்கலாம் எல்லாரும் அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க. கனி விட்டுட்டு இருப்பாங்க, அரோரா விட்டுட்டு இருப்பாங்க. 2 பேரும் அதாவது விக்கல்ஸுக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது அவன் ஒரு தப்பு பண்ணிட்டா யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. ஏன்னா அவன் நல்லவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் தெரியாமல் பண்ணியிருப்பான். அவன் வாண்டடாக பண்ண மாட்டான். இதுவே இன்னொருத்தவங்க ஒரு தப்பு பண்ணிட்டா மொத்த டீமும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணி வந்துருவாங்க. இவன் இப்படி தான் பண்றான், அவன் அப்படி தான் பண்றான் அப்படின்ற மாதிரி மொத்த பேரும் அக்யூசேஷன் அள்ளி வெளிப்பாங்க. ஸோ இந்த டீம் இருக்குல்ல, இந்த டீம் எனக்கு தெரிஞ்சு செதச்சாதான் வேலைக்காகும். இந்த கனியை முதல்ல தூக்கி வெளியடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த அரோரா இதெல்லாம் தூக்கி வெளியடிக்கணும். எனக்கு புரியல, இண்டிவிஜுவலாக கேம் ஆடுறேன்னா தப்பு தான். ஒருத்தர் சாரி கேட்டாரா, சாரி இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒருத்தர் அடிச்ச உடனே நான் சாரி கேட்டேன் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடி வாங்கணும், திருப்பி பேசவே கூடாதா? அவன் தான் சாரி கேட்டானே அது எப்படிப்பா சாரி கேட்டவனை திருப்பி திட்டுவ நீ அப்படின்ற மாதிரி. இங்கே அரோரா பேசுறது, கனி பேசுறது அப்படி தான் இருக்குது. அவனுக்கு தொடையை பிடிச்சிக்கிட்டு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தேய்ச்சிக்கிட்டே ஒரு மாதிரி அவன் ஆதங்கத்தில் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் கத்த தான் செய்வான். அவன் சாரி கேட்டால் நிறுத்த முடியாது, எனக்கு வலிக்குது, எனக்கு ஆதங்கம் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நான் கத்த தான் செய்வான், அவன் கேட்டுக்கணும் அப்படின்றத நீங்கள் பேசணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் சாரி கேட்டான், இதுக்கு மேலே அவனை என்ன பண்ணுறது? ஏமா கனி, அரோரா சரியான பீஸுங்களா நீங்கள் 2 பேர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனிவேஸ் உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.